செய்திச் சுருக்கம். இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் வீழ்ச்சி. குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தின் முக்கிய சொத்து கல்வி. எந்தவொரு பிரதேசமும் அபிவிருத்தியடைவதற்கு கல்வி இன்றியமையாதது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிப்பு. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் ஸ்ரீலங்கா போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. டிராஃபிக் கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகம். கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டெண் 2024ஆம் ஆண்டில் 49.66% வளர்ச்சியை எட்டியது. இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டால் அனுர அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் கூட்டத்தில் பாய்ந்த டிரக், 10 பேர் உயிரிழப்பு. உரிமம் இல்லாத சாட்டிலைட் போனுடன் இந்தியா செல்ல வேண்டாம், பிரிட்டன் அறிவுறுத்தல். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.